வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் வந்து 70 மதிப்பெண். ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஜுவாலஜிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6x12 இதில் 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் பயன் தரும் பாக்டீரியா மற்றும் நோய்க்கி பாக்டீரியா வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா, நாங்குள் கட்டிகள் என்பது என்ன, வாட் ஆர் எர்த்வார்ம் கேஸ்ட், தட்டைப்புழு, மண்புழு, மீன் மற்றும் பூனை ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளுடைய பெயர்கள் கேட்டிருக்காங்க. அக்ரோமெகலியோடைய அறிகுறி, குறுக்கு கலப்பு வரையறு, அதே மாதிரி டெட்டானி, சுடர்சொல்கள், பேஸ்மேக்கர், பரிவு தானியாங்கி நரம்பண்டலம். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எலும்பு மீன்களுடைய 3 பண்பு, சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளது ஏன் இரைப்பையில் இல்லை, சுவாச பாதையினை விளக்கும் தொடர் விளக்க வரைபடத்தை வரைக, குருட்டுப்புள்ளி எனப்படுவது யாது, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது, வாட் இஸ் கால்டு பெயின் ஸ்பாட், வாட் இஸ் கால்டு ஆல்சோ, தொடர் உடற்பயிற்சியோட நன்மைகள் யாவை, அரக்குப்பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவம் ஏதேனும் 3 எழுதுக. அதே மாதிரி நெப்ரானுடைய படம் வரைந்து பாகம் குறிக்கவும், ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான் லேபிள் பார்ட்ஸ், மீட்ரல் வால்வு மற்றும் அரைச்சந்திர வால்வு வேறுபடுத்துக, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் மீட்ரல் வால்வ்ஸ் அண்டு செமிலாக்னார் வால், தவளை ரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை, வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ராக். அடுத்து பார்த்தீங்கன்னா 5x5 25 தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக, மனித வகைப்பாட்டு படிநிலைகளை விவரி, எக்ஸ்பிளைன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக், எனாமினேட் த சிஸ்டமேட்டிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், தொகுதி முதுகு நானுடைய பொது பண்புகளை எழுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரோசோனோகிராஃபியின் முக்கியத்துவத்தை எழுது, ரைட் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பைலம் கார்டேட்டா, கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனேஷன், இணைப்பு திசுக்களை வகைப்படுத்தி அவற்றின் செயல்களை எழுதுக, மனித உடலில் சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ வரக்கூடிய 11ஆம் வகுப்பு விலங்கியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரலுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. மறக்காத படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தைராய்டு சுரப்பி அமைப்பை பற்றி விவரி, சட்டக மண்டலத்தின் பணிகள், அதே மாதிரி மீன்களுடைய உணவூட்ட மதிப்பு, குச்சி மற்றும் கூம்பு செல்கள் வேறுபடுத்துக. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.